உருட்டுலயே உருட்டு உலகமாக உருட்டு இந்த டேண்ட்ரஃப் உருட்டு தாங்க. இந்த அக்காவோட தலை ஹேர் மெயின்டெனன்ஸை பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க தலையில கொத்து கொத்தா டேண்ட்ரஃப் இருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வாங்க நம்மளும் விளம்பரம் பண்ணுவோம். வா, எவ்வளவு சூப்பரான கோம் பாத்தீங்களா? இது தலையில இருந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம டேண்ட்ரஃபை கலெக்ட் பண்ணுது பாருங்களேன். ஓ மை காட், சீரியஸ்லி வொர்த் பையிங். ஆனா டேண்ட்ரஃப் தான் கொஞ்சம் பவுடர் வாசனை வருது. நீங்க எல்லா விளம்பர படத்துலயும் பாக்குற இந்த பவுடர் பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் கிடையாது, பவுடர் தான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் காட்டுறேன். உண்மையாவே என்னோட தலையை வாரி நம்ம தலையில ஏதாவது கொட்டுதான்றது பார்ப்போம். ஆக்சுவலி என்னோட தலையில டேண்ட்ரஃப் கிடையாது, பட் மைல்டா பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல கொஞ்சம் சொரிஞ்சா ஏதாவது நரன்னு வர மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து டேண்ட்ரஃபா கொட்டினது கிடையாது. சோ இப்போ நான் வாரி உங்களுக்கு காட்டுறேன். சோ இந்த சீப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹோல்ஸா இருக்கு அந்த கோம்பு இருக்கிற இடத்துல. சோ இப்படி கொட்டுதான் பாத்தீங்கன்னா ரியலா ஒண்ணுமே கொட்டலங்க. ஆனா என்னமோ அதுல ஒட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆயில்ஸ், சில அழுக்கு, இல்ல ப்ராடக்ட் அக்குமுலேஷன், நம்ம போடுற கண்டிஷனர் அது இதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல இருக்கும். அதெல்லாம் தான் வெளியில வருதே தவிர டேண்ட்ரஃப் உண்மையிலேயே வருதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா இந்த சீப் வந்து யாருக்கு உபயோகப்படும் அப்படின்றது நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம், டேண்ட்ரஃப் சீப்பு போட்டு வாரினா சரியாகக்கூடிய விஷயமே கிடையாதுங்க. ப்ராப்பரா நீங்க டாக்டர் கிட்ட போய் அதுக்கான ஆன்டி ஃபங்கல் ஆயின்மெண்ட்ஸோ ஷாம்பூஸோ என்னவோ அதை யூஸ் பண்ணாதான் சரியாகும். ஆனா வீட்டுல ஒருத்தவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா அது எல்லாருக்குமே பரவிடும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவங்க தலையில ஏற்படுற அரிப்புனால வீட்டுல இருக்கிற எல்லா சீப்பையும் வச்சு தலையை சொரியுது. மத்தவங்களும் அதே சீப்பை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாருக்கும் டேண்ட்ரஃப் பரவிடும். நம்மவுமே தலையை சொரிய ஆரம்பிச்சிருவோம். அதனால வீட்டுல யாருக்காவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எக்ஸ்க்ளூசிவா அவங்கன்னு ஒரு சீப்பு வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அதை சொரிஞ்சு எடுத்து டேண்ட்ரஃப் எடுத்துட்டேன்னு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சீப் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தட் அவங்க வாரும்போது அப்பாடா நம்ம டேண்ட்ரஃப் தலையில இருந்து எடுத்துட்டோம்பா அப்படின்னு மத்தவங்க சீப்பை யூஸ் பண்ணாமலும் இருப்பாங்க, மத்தவங்களுக்கு பரப்பாமலும் இருப்பாங்க. உங்க வீட்டுல யாருக்காவது டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா இந்த கோம்பை கிஃப்டா கொடுத்து தயவு செஞ்சு யாருக்கும் பரப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லுங்க. இதோட லிங்க் வேணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன், தேவைன்னா செக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை.